இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு மாங்காய் வச்சு ஒரு தோரன் பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாயில் மாங்காய் தோரன். அதுக்கு நான் ஒரு நல்ல விளைஞ்ச மாங்காய் எடுத்துக்கிறேன். இது நம்ம வீட்டு மரத்தில் இப்போ பறித்து ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் எடுத்து கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. தொலி சீவிட்டு கட் பண்ணாலும் சரி, அல்லது கட் பண்ணிவிட்டு தொலி சீவினாலும் சரி. நான் வந்து கட் பண்ணிவிட்டு தொலி சீவிக்கிறேன், எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். எல்லா மாங்காய்க்கும் தொலி சீவினதுக்கப்புறமா இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம மாங்காய் ஊறுகாய்க்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம். இது வந்து நீள நிலமாக கட் பண்ணிக்கணும். சிப்ஸுக்கு கட் பண்ணுவோம்ல, உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு, அது மாதிரி நீள நிலமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு உப்பும் வத்தல் பொடியும் அது மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு வத்தல் பொடியும் நம்ம எரிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வத்தல் பொடி போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த வத்தல் வந்து நல்லா எரிப்பு இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த மாதிரி குலுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இது வந்து மிக்ஸ் ஆகணும். அதாவது மாங்காவில் வந்து உப்பும் வத்தலும் பிடிக்கணும். அதனால் ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு தனியாக வச்சுட்டு அரை மணி நேரம் கழிஞ்சிட்டு நம்ம வந்து தோரன் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போடுங்க. வெந்தயமும் பொரிஞ்சதுக்கப்புறமா 2-3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அதையெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மாங்காய், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் பத்தலைன்னா குறைச்சி கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த எண்ணெய் போதும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த மாங்காயில் இருக்க ஈரத்துலேயே அது வந்து கொஞ்சம் வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்துட்டு அது வந்து அடியெல்லாம் பிடிக்காது. ஆல்ரெடி அதில் கொஞ்சம் மாங்காயில் ஈரம் இருக்கும், எண்ணெயும் இருக்கிறதுனால அடி பிடிக்காது. எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஒரு மாங்காய் தோரன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.